ஹை கைஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ். போன ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ், ஹவு டு ப்ரிவென்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ், ஹவு டு எக்ஸ்ப்ளாய்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அந்த நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம் போன வீடியோவில். ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 hour வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது கைஸ் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம போர்ட்ஸ் ஃபிங்கரில் வந்து லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்படி ஒரு வெப் பேஜில் போய் நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லேர்னிங் பார்த்துருக்கு, அதில் வந்து வாட் இஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் அதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம தியரிட்டிக்கலாக ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்னதுனால இப்போ வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ்னால் ஒரு டெஃபினிஷன் லைட்டாக சின்னதாக சொல்கிறேன். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வெப் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் இஸ் அலோவ் டு அட்டாக் ஏ இன்டர்ஃபேஸ் வித் கொரிஸ். அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரிஸ் இருக்குல்ல, இந்த கொரிஸை வச்சு நம்ம வந்து இதில் வந்து யூஆர்எல்ல வந்து நம்ம சப்டம் டேக் ஓவர் பண்ணலாம். அப்படின்னா லாகின் அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம டேக் ஓவர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் லாக் அவுட், அது மாதிரி சர்ச், அது மாதிரியான ஆப்ஷன் இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து கொரிஸ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட டெஃபினிஷன்ஸ். அதில் வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் அதெல்லாம். இது வந்து ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஏற்கனவே தியரிட்டிக்கலை பார்த்துட்டோம். இப்போ டேரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டிடெக்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி பண்ணுறது அதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். தென் சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கொரி, அப்டேட், இன்செட், செலக்ட் அண்ட் தென் ஆர்டர் பை அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரைவிங் ஹிடன் டேட்டா. எப்படி வந்து ஒரு ஹிடன் டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸ், அதாவது கைஸ் இப்போ வந்து நம்மனா இந்த பேஜில் இருக்கும்ல, இது என்ன பேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காட்டலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக எந்த ஃபோல்டரில் இருக்கோம்னா ரிட்ரைவிங் ஹிடன் டேட்டாஸ் அந்த ஃபைல்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் வேர் கேட்டகரி கிஃப்ட் அண்டு ரீலீஸ்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரி இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Released equal to 1 being used to hidden products are not released. Could you assume unreleased products அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஹிடன் டேட்டா கண்டினியூ, அது இதெல்லாம் இருக்குது. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போனால் தெரியும். அண்ட் தென் வார்னிங், டேக் கேர் வென் இன்ஜெக்ஷன் இஸ் conditions are equal to 1 in the SQL queries even is happen to be harmless in the content you are inject into the common for applications to use data form. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் வந்து நம்ம ஆக்சஸ் இல்லாமல் அந்த ஒரு டேட்டா வந்து டெலீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல், டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக இது வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா SQL injection vulnerabilities with classes allowed retrieving for hidden data. ஆக்சஸ் லேப் கொடுத்துருக்காங்க. நியூ லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா this lab contain SQL injection vulnerabilities of the product category filter. When the user select category, the application carry out SQL queries like this. ஓகே, இருங்க guys. ஓ ஷிட், நெக்ஸ்ட் பேஜில் அதாவது ஆக்சஸ் லேப் கொடுத்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன் ஓப்பன் ஆகலை? ஆக்சஸ் லேப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு ஷாப்பிங் வெப்சைட், நாட் சால்வ்டு. இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் அமேசான் க்ளோனிங் மாதிரி இருக்குது. ஹோம், ஆல் கேட்டகரிஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் போனால் அக்சசபிலிட்டிஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி அக்சசபிலிட்டிஸ். இப்போ நான் கிஃப்ட்டு போனேன்னா ஐ திங்க் நான் இங்கே வந்து இதை எரேஸ் பண்ணிவிட்டு GIFTS கிஃப்ட்டு, ஓ ஷேட் நோ, ஸ்பெல்லிங் தப்பு, சாரி. யா கிஃப்ட், பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டோட இது பொசிஷன் போயிருக்கு கிஃப்டின் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ஓகே, இது ரெண்டும் ஒன்று தானே, அப்போ ஒன்று க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் வேர் கேட்டகரி கிஃப்ட் அண்ட் ரிலீஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, கிஃப்ட் அண்ட் ரிலீஸ் ஈக்குவல் டு 1 பெட்ஸ் அண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கேட்டகிரி இடத்துல செலக்ட் அண்ட் ரிலீஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. கேட்டகிரிஸ் எரேஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கலாம். நோ இன்டர்னல் சர்வர் எரர். ஓகே, இந்த இடத்துல வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ம். யாஹ்! வந்துருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸபிள் சால்வ் த ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க. எஸ்கியூஎல் இன்ஜின் வெர் கேசஸ் அலோவிங் டு ரிட்ரீவ் ஹிடன் டேட்டா. ஓகே. ஹிடன் டேட்டாலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை இப்ப நம்ம பண்ணணும். பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் டேட்டா ஓகே. சொல்யூஷன் இருக்கு. பட் சொல்யூஷன் பார்க்காமயே நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கொரீஸ் படிச்சோம்ல ஏற்கனவே. அதனால வந்து அந்த கொரீஸ்லாம் இப்ப நம்ம பண்ணி பார்க்குறோம். அதாவது கைஸ் எந்த கொரீஸ்னா நம்போ 1 ஈக்குவல் டூ 1 1 ஈக்குவல் டூ 1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் அதெல்லாம் போட்டு பார்க்கணும். அப்படி இல்லன்னா வந்து அந்த 1 ஸ்லாஷ் ஸ்டார் அதெல்லாம் போட்டு பார்த்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அண்ட் தென் அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டபுள் கோட்ஸ் அண்டர் ஸ்லாஷ் கோட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஎன்டி அண்ட் RELEASED லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. இதுவும் எரர் அடிக்குது. ஓகே. ஓகே. அப்படி இல்லன்னா வந்து கிஃப்ட் பதிலா டபுள் கோட்ஸ் ஆர் 1 இஸ் ஈக்குவல் டு 1 hyphen 1. Okay. And then AND and sorry release equal to 1. Internal storage error. ஹோம் போயிடலாம். ஓகே. இப்போ ஹிடன் ஃபைல்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ gift ஈக்குவல் டு 1 அது ட்ரை பண்ணியாச்சு. கேட்டகிரிஸில் தான் போய் மாற்றணும். ஐ திங்க் கிஃப்ட்டில் வந்து மாற்றாம வேற என்ன பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சம் கொரிஸ் போட்டு பார்க்கலாம். அப்படி ஒர்க் ஆகலைன்னா வேற என்ன கொரிஸ் தான் மாற்றி ஆகணும். ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து சிம்பிள் டபுள் கோட்ஸ் ஆர் 1 இஸ் ஈக்குவல் டு 1 hyphen கோட்ஸ் இதை மாதிரி போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுது இல்லைன்ட்டு. ஓகே. இன்டர்னல் எரரா வாட் இஸ் திஸ்? அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ் ஆர் 1 இஸ் ஈக்குவல் டு 1 hyphen யா நாட் சால்வ்டு பட்டு கொரி வந்துருச்சு நாட் சால்வ்டுன்னு வருதே ஏன் இன்னும்? ஓகே. ஓ சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன் காய்ஸ். ஒன்றும் இல்லை ஈஸி தான். பட் ஆனால் அது ஒரு கோட்ஸ் ஆர் 1 இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் ஸ்லாஷ் கோட்ஸ். யா யூ கேன் சால்வ்டு. பார்த்தீங்கன்னா சால்வ்டு வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் சால்வ் திஸ் டேப். இப்படி தான் கைஸ் அந்த நம்ம கொரிஸ் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் போட்டோம். அது ஒர்க் ஆகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ரெஃபர் யுவர் சர்ச் ஹிடன்ஸ் இது வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டோம். ஷேர் யுவர் ஸ்கில்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணிட்டோம். தென் skip this lab or next okay access this lab. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு டம்மி வெப்சைட்லேருந்து சால்வ் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சர்வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ். நான் உங்களை பார்ட் 2ல வந்து பார்க்குறேன்.